ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிண்டிக்கிட்டே இருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னோம் இல்லையா, தேனிக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. தேனியில் என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா என் அக்காவோட பசங்க 2 பேருக்கும் காது குத்து மொட்டை அடித்து காது குத்துறாங்க. அதுக்காக போயிட்டுருக்கேன் ஃபங்க்ஷனுக்கு, தாய் மாமன் சீரை செய்கிறதுக்கு. நான் மட்டும் தனியாக போகிறேன்னு பார்க்காதீங்க. நான் பைக்கில் போகணுன்னு எனக்கு ஆசை. அதனால நான் பைக் எடுத்துகிட்டு போகிறேன். என் ஃபேமிலியில் எல்லாம் என் பசங்க, ஒய்ஃபு எல்லாமே, அக்கா, மற்ற எல்லாருமே பஸ்ஸில் வராங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு முன்னாடி போயிட்டுருக்கேன். கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது அங்கே. அதனால் நான் பைக்கில் கிளம்பிட்டேன். எப்படியும் இன்றைக்கி இப்போ மணி பார்த்திங்கன்னா 4:20 ஆகுது. எப்படியும் ஒரு 2 மணிக்கெலாம் அங்கே போய்டுவோன்னு நினைக்கிறேன். போகிற வழியில் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு போவோம். மேக்ஸிமம் ஒரு 2-3 ஸ்டாப் எடுக்கலான்னு பிளானு. இந்த வண்டியில் அந்த அளவுக்கு பேக் பெயின் தெரியல. நம்ம ஷைன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓட்டினாலே வழி எடுத்துக்குவோம். இது போன வாட்டி நம்ம ஏலகிரிலாம் போய்ட்டு வந்தோம் இல்லையா, ஜவ்வாது ஏலகிரிலாம். அப்போ எனக்கு அந்தளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக எதுவும் தெரியல அதுக்கு. அதான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம இது எப்படி நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 520 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது வீட்டிலேருந்து தேவாரத்துக்கு. தேனியிலேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தேவாரம்ட்டு அந்த ஊருக்கு தான் போய்ட்டுருக்கோம். எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 2 மணிக்குள்ளே போய்டுவேன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு. ரொம்ப வெரைட்டி ஓட்ட போகிறதில்ல. ஒரு 60-80 நல்லா ரோடு நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு 100 மேக்ஸிமம், அவ்வளோதான். நான் ஒரு 1:30 மணிக்கே ஏந்தி கிளம்ப ஆரம்பிச்சேங்க. கிளம்பிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். போன வாட்டி தாம்பரம் தாண்டினதுக்கப்புறம் பெருங்கலத்தூர் அந்த சைட்லலாம் கொஞ்சம் லைட்டு இல்லை. அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் லைட் கம்மியாகவே இருந்தது. நம்ம எல்இடி லைட்டு தான். இந்த வண்டிக்கு சுத்தமாக தெரியலங்க லைட்டு. நான் ஃபாக் லைட் போடணும்னு நினச்சேன். ஆனால் இப்போதைக்கு பட்ஜெட் இல்லாததுனால அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் மெமரி ஒரு ப்ராப்ளங்க. மெமரி கார்டு போன வாட்டி ஜவ்வாதுலேருந்து ஏலகிரி போகிறதுக்குள்ளேயே ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப எல்லாம் வீடியோவை டெலீட் பண்ணி அதை இது பண்ணுறதுக்கு நடுக்காட்டில் நின்று பண்ணிகிட்டு இருந்தேன். பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டோம். ஷெல் பங்க்கில் தான் பண்ணியிருக்கோம், பல்லாவரத்தில். 863 ரூபா வந்திருக்கு. 1 லிட்டர் பெட்ரோல் 110 ரூபாய்ங்க. 863 ரூபா வந்திருக்கு. 0 பண்ணிப்போம். ஓகே, ட்ரிப் 1 0 பண்ணியாச்சு. சரி மக்களே, எவ்வளோ தூரம் போகிறோன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் போய்ட்டு டேங்கை ஃபில் பண்ணிக்கலாம் திரும்ப. மைலேஜ் இது வரைக்கும் நான் செக் பண்ணதே இல்லை. மைலேஜ் வேறு செக் பண்ணணும். கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப ஒரு போட்டு பார்ப்போம் எவ்வளோ வருதுன்ட்டு. ஒரு 50-100 கிலோமீட்டர் போயிட்டு இதில் எப்படி செக் பண்ணுறதுனே தெரில. ரிசர்வும் கிடையாதுயா, ரிசர்வும் கிடையாது. எப்படி செக் பண்ணுறதுனே தெரில. டேங்கை ஃபில் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப ஃபில் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்த்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ரிச்செலாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் ரோடு மட்டும் இப்படி ஜம்ப் ஆகி போயிட்டு வேஸ்ட் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸ்பீட் பிரேக் ஏன் இங்கெல்லாம் லைட் எரியலன்னு தெரில. எல்லா பிரிட்ஜ்லேயும் அவ்வளோ லைட் எரியுது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த பேக்லாம் வேறு மாட்டிட்டு போகிறோமா, எலெக்ஷன் டைமு அங்கங்கே செக் பண்ணுவாங்க. என்கிட்ட ஒன்றும் இல்லை, துணி தான் இருக்குது. காட்டு எடுத்து போக வேண்டியதான். பௌர்ணமி நினைக்கிறேன். அந்த மலைக்கு மேலே அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க நிலா. ஃபஸ்ட்டு டோலு நம்ம செங்கல்பட்டுக்கிட்ட வந்திருக்கோம். நம்மளோட ஃபஸ்ட்டு டோல் இது. நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணதுலேருந்து பல்லாவரத்தில் ஃபில் பண்ணுமா, இங்கே வரைக்கும் 31 கிலோமீட்டர் வருது. எலெக்ஷன் செக் பண்ணுறாங்க கார்லாம். வீட்டிலேருந்து கிளம்பி 5 மணி ஆக போகுது. $40 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அங்கேருந்து செங்கல்பட்டுக்கு வரத்துக்கு. நம்ம அங்கங்கே நின்று வேறு வந்தோமா, பெட்ரோல் வேறு ஃபில் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தோம். சிட்டி உள்ளதுனால 40 நிமிஷம் ஆயிடுச்சு அந்த கிளம்பி. ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ திணறாங்க பாருங்கள். வழிவிட மாட்டாங்க. லாரிங்க தான் போகுது.
அவ்வளோ அலாரம் சத்தம் கேட்குது, ஹார்ன் அடிக்கிறாங்க, அங்கே இருந்தும் வழி விட மாட்றாங்க. ஹைவேஸ்லேயே இந்த நிலைமை. போன வாட்டி இந்த பாலாறு பிரிட்ஜ் மேலே வரும்போது எவ்வளோ பனிமூட்டமாக இருந்தது. அந்த நிலா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. லைட் எல்லோ கலரில் ஃபுல் மூணு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பிரிட்ஜ் எப்போ வந்தாலும் டிராஃபிக் ஆகுதுங்க. மணி 5 ஆகுது, எவ்வளோ டிராஃபிக் பாருங்களா. நம்ம இப்போ மேல்மருவத்தூர்கிட்ட வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். எப்போ இங்கே இந்த சைடு கிராஸ் பண்ணாலும் இந்த கோயில் வாசலில் நின்று அவங்கள கும்பிட்டு தான் போவோம். நான் சின்ன வயசில் மாலைலாம் போட்டிருக்கேன். ஒரு 8 வருஷத்துக்கிட்ட தொடர்ந்து கண்டினியூவாக மாலை போட்டேன். அம்மனும் சரி கோவிலும் சரி, அவர் மேலே ஒரு சில இது இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த கோவில் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்லாம் நாங்கள் வரும்போது எங்கள் கையாலேயே அபிஷேகம் மூலம் பண்ணுவோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு மன்றமும் வந்து ஒரு நாள் தொண்டு செய்வாங்க அங்கே. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வாட்டி சென்னையில் எங்கள் மன்றமும் வந்தது. எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, நான் எல்லாருமே ஃபேமிலியாகவே மாலை போட்டு எல்லாருமே வருவோம். அப்போ ஒரு வாட்டி வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நாங்கள் தான் அந்த கோவிலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுலேருந்து பிரசாதம் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம். 2வது டூர் வந்திருக்கோம். வீட்டிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் டீ சாப்பிட்லாம். ஒரு பிரேக் எடுத்து கொஞ்சம் டீ ஃப்ரெண்ட்ஸும் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். இது ஒரு டீ கடை இருக்குது, தாபா டிஃபன் சென்டர் டீ ஷாப்பும் இருக்குது. அதில் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பும். ஃபோன்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம வண்டியோட செட்டப். கொஞ்சம் வெளிச்சம் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. உளுந்தூர்பேட் டோல்கேட்டா. உளுந்தூர்பேட்டை இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? உளுந்தூர்பேட்டை இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம இருக்குது போல். ஆனால் இங்கே உளுந்தூர்பேட்டை டோல்னு போட்டிருக்காங்க. விக்ரவாண்டி தான் வந்திருக்கோம். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த சேஃப்டி கியர்லாம் நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. நம்ம பாட்டுன்னு வண்டி எடுத்தோம் சுற்றணும் அப்படின்னு இருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சேஃப்டிலாம் யோசிக்க வேண்டியதாகிடுச்சு. நிறைய ஆக்சிடென்ட்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. சேஃப்டி கியர் எவ்வளோ முக்கியம்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது. புதுசாக ரைட் பண்ணுறவங்க இந்த சேஃப்டி கியர்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட்டு, ஷூவு, க்ளவுஸு, ரைடிங் ஜாக்கெட்டு, லாங் ரைடு போகிறவங்க கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம். ஆனால் நமக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, ரொம்ப முக்கியம் அதெல்லாம். நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இல்லையா தேனிக்கு. தேனி எனக்கு சொந்த ஊர் கிடையாது. அது எப்படி எனக்கு சொந்த ஊர் ஆச்சுன்னா, எனக்கு சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா சென்னை தான். அப்பாவோட ஊர் சென்னை தான். அம்மாவோட ஊர் தான் தேனி. தேனியில் கோம்பைன்ட்டு இளையராஜா ஊர் இருக்குல்ல, பண்ணப்புறம். அதுக்கு அடுத்த ஊர் கோம்பை. அந்த ஊர் தான் அம்மாவோட ஊர். எனக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க, என்னோட பெரியவங்க. அவங்க 2 பேரில் ஃபஸ்ட்டு சிஸ்டருக்கு அங்கே தான் மேரேஜ் பண்ணி வச்சோம். நாங்கள் அந்த ஊருக்கு போகும்போது எங்களுக்கு அந்த ஊர் பிடிச்சி அந்த இடத்துல அங்கே எதனா ஒரு இடம் வாங்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு இடத்த வாங்கினோம். இடத்த வாங்கி அதில் வீடை கட்டி அங்கே தான் செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அங்கே வேலை எதுவும் அந்த அளவுக்கு கிடைக்கல. அக்கா அங்கே தான் இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணிட்டாங்க, வீடை அப்படி விட்டு இருக்கக்கூடாது, அதனால் நாங்கள் அங்கே இருந்துக்கிறோம், வீடை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அம்மா மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. அக்கா பக்கத்தில் இருக்கிறதுனால அம்மாவை அப்படியே பார்த்துக்குறாங்க. நான் இது மாதிரி லீவு கிடைக்கும் போது ஃபேமிலியோடு போயிட்டு வர்றது தான். எனக்கு பைக்கில் போகிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஊருக்கு இது வரைக்கும் பைக்கில் போனதே இல்லை. ஊர்லேருந்து எல்லா இடத்துக்கும் பைக்கில் போவேன். அங்கேருந்து எல்லாமே பக்கம் இல்லையா, மூணாறு, மேகமலை, இதெல்லாம் அங்கங்கே பக்கம் இருக்கிறதுனால அப்பப்போ பைக் எடுத்துட்டு அங்கங்கே சுற்றுவேன். கொடைக்கானல் எல்லாமே போவேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி இவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன் பைக்கில். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நானும் போயிட்டு. ஊருக்கு போயிட்டு ஒரு 3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். பஸ்ஸு டிக்கெட்டும் அதிகமாகிடுச்சுங்க. பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸில் நம்ம புக் பண்ணோன்னா இப்போ எல்லாம் எக்ஸாம் லீவ் வரையா
அது இல்லாமல் நாளைக்கு குட் ஃப்ரைடே, அப்புறம் சாட்டர்டே சண்டே கண்டினியூஸாக லீவ் வர்றதுனால ஃபுல்லாக புக்கிங் ஆகிடுச்சு. நமக்கு இதான் ஹாப்பி பைக்கில் போகிறது. இவ்வளோ லாங்கு நான் போனதில்லை. பேக் பெயினில் நான் இவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமான்னு தெரில. எல்லாருமே சொன்னாங்க எப்படா ஓட்டுவேன் அவ்வளோ தூரம், பேக் பெயின் இருக்குதுன்ற, ரொம்ப தூரம் பைக் ஓட்டுறியா அப்படின்ட்டு. நம்ம ஏலகிரி போயிட்டு வந்தப்போ அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இதுவும் ஆகலை. இந்த பைக்கில் தெரியலையா என்னன்னு தெரியல. ஷைனில் ஓட்டும் போது எனக்கு பயங்கரமாக பெயின் வரும். அதில் நான் ஒரு 20 கிலோமீட்டர் போனாலே எனக்கு பேக் பெயின் அதிகமாகிடும். இந்த வண்டியில் அந்த அளவுக்கு தெரியல. ஏலகிரி போயிட்டு வந்தப்போ அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. சரி இப்போவே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லாங் போய் பார்த்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இது பண்ணுறேன். ஏன்னா நம்ம பெரிய பிளான் வச்சுருக்கோம் இல்லையா, அடுத்த வருஷம் அந்த மாதிரிலாம் லடாக் போயிடணும். எல்லாம் பைக்கர்ஸோட ட்ரீமே அதுதான். லடாக் ஒரு வாட்டியாச்சும் பைக்கில் போயிட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு போயிட்டு சுற்றி பார்க்கணுன்ட்டு எனக்கும் அந்த ஆசை இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வீடியோவும் பார்ப்போனா அது பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், நம்மளே போகிற மாதிரி இருக்கும். எனக்கும் போகணுன்ற ஆசை அப்போதுலேருந்தே இருந்தது. அது நம்மளுக்கு இந்த பைக்கில் போகணுன்னு தான் ஆசை. புல்லட்டை வாங்கணும், எப்படியாச்சும் லடாக் போகணும் அப்படின்னு இருந்தது. ஒரு வழியாக புல்லட்டை வாங்கியாச்சு. டியூவில் தான் கட்டிகிட்ருக்கேன். பரவாயில்ல, எப்படியோ ஒரு அளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணோன்னா அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பேக் பெயின் வரும், ஆனால் அதை இது ஒரு சந்தோஷம் கொடுக்குது இல்லையா இந்த பைக்கில் போகிறது. அந்த சந்தோஷம் வந்து அந்த வழியெல்லாம் மறக்க வச்சிடும். ரொம்ப நாளாக எனக்கு டேங்க் பேக் வாங்கணும்னு ஆசை. நேற்று தான் போய் பார்க்கலான்ட்டு பார்த்தேன், ஆன்லைனில் வாங்கலாமான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி வேணா நேரில் போய் பார்த்துட்டு சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலான்ட்டு நேற்று தான் போய் இதை வாங்கிட்டு வந்தேன். இது நல்லாயிருக்கு. பைசன் பிராண்டு, 3300 ரூபா வருது. நிறைய ஸ்பேஸ் இருக்குது. வெயில் வர ஆரம்பிச்சிச்சு, மதியெல்லாம் தாளிக்க போகுது. நம்மளை மழை வர மாதிரி இருந்தால் போதும், வெயில் வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மழை வந்துச்சுன்னா எல்லாம் சோலி முடிஞ்சுது. ரெயின் கோட் இல்லை, பின்னாடி இருக்க பேக்கு கவர் இல்லை. நேற்று இதை வாங்கினதுனால இதில் ரெயின் கவர் இருக்குது, இது சேஃப்டி பண்ணிக்கலாம். கேமராலாம் அதில் வச்சிடலாம். ஆனால் பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு, ஒரு வாரத்துக்கான ட்ரெஸ் இருக்குது. கலெக்ஷனில் பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் எவ்வளோ எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியல. டெவலப் ஆக ஆரம்பிச்சது ஃப்ளாட் போட்டுருவாங்க. திருச்சி இன்னும் 148 கிலோமீட்டர். ஃபுல்லாக பலாப்பழமாக இருக்குது. லைனாக நிறைய கடைங்க, ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துட்டு வரேன். நிறைய கடைங்க இருக்குது இங்கே பலாப்பழம். 4வது டோலில் வந்திருக்கும். இந்தூர்பேட்டை டோல்கிட்டே வந்துட்டோம். 4வது டோல் இது. இந்த ரைட் எடுத்தோன்னா சேலம், கோயம்புத்தூர், கேரளா அந்த மாதிரி போகிறதுக்கு. நம்ம ஸ்ட்ரைட்டாக திருச்சி, பெரம்பலூர், திருச்சி அதுக்கு போகிறோம். நான் யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்ப்பேன். ஃபஸ்ட்டு யூடியூப்லாம் எதுக்கு பார்ப்பேன்னா ஒரு நல்ல சாங்ஸ் வச்சு கேட்பேன், சாங்ஸ் வீடியோஸ் பார்ப்பேன், இல்லை மூவி பார்ப்பேன். அதுக்காக தான் யூடியூப்லேயே பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜிகேன்ட்டு ஒருத்தர் கேலக்ஸி பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இயற்கை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. நேச்சர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. சரி, அதுக்கப்புறம் நம்ம பைக்கில் போகிறோம், அங்கங்கே போகிறோம். அப்போ போகும்போது இது வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது தோணும்போது தான் சரி இது மாதிரி யாருன்னா பண்ணியிருக்காங்களான்ட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அதை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு ஏகப்பட்ட பேர் பண்ணுறாங்க. நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறத நமக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துல முன்னாடிலேருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லாக்டவுனில் தான் அதிகமாக நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்போலாம் வீட்டில் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருந்தோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பேட்ரி டவுன் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு. பேட்ரி டவுன் ஆகி பார்க்கல. பேட்ரி மாற்றணும். ஓகே, இப்போ அதான் ஃபஸ்ட்டு நான் அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோவில் சிவா ட்ரீம்ஸ்ன்ற அவர்து தான் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அவர் தான் கும்பகோணம் டு லடாக்கு போகிற வீடியோ போட்டிருந்தார்.
ஃபுல் எபிசோடையும் பார்த்தேன், எல்லா வீடியோஸையும் பார்த்து அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி அவரது எல்லா வீடியோவும் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் வீடியோவாக அதுக்கப்புறம் காட்ட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்தது. அதுக்கப்புறம் அவர் பேர் என்ன, அருண் என்னும் நான். அதுக்கப்புறம் செரி போகுது, அதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சீச்சி ஆட்டோ போட்டுன்னு ஒருத்தர், நிறைய பேர் அதுக்கப்புறம் லைனாக வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஒரு பொருளாக வாங்கினேன், கேமரா, பைக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருக்கேன். இப்போ தான் எப்படியும் நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ளே லடாக் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. அதுக்குள்ளே அவ்வளோ அமௌண்ட் நம்மளால் சேர்க்க முடியுமா தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்போம். நம்ம ட்ராவல் பண்ணுறது எதுக்குன்னா நம்ம சந்தோஷத்துக்காக. அதை மற்றவங்களுக்கு காட்டுறன்றப்போ அது எந்த அளவுக்கு டீசெண்டாக நம்ம பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும். கான்ட்ரவர்சிக்காக பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. ஓகே, நம்ம பார்ப்போம். நம்ம இப்போலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்போம். எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு நம்ம தான் காம்படிஷன். இதுக்கு முன்னாடி வீடியோ எப்படி இருந்தது, அதை விட இது கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு தோணும். அடுத்த வீடியோவில் என் வீடியோவே பார்த்து இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோண்ணா அப்படின்னு தோணும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு பண்ணுவேன். எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்ட்டு, என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்னு எதனா கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ பெரம்பலூர் ஒரு டோல் கேட்டுக்கிட்டே வந்திருக்கேன். இப்போது 5வது டோல் கேட்டு இப்போ எலெக்ஷன் வேறு வருது, யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில. மறுபடியும் இதே ஆட்சி தான் வரப்போதா, இல்லை புதுசாக வர ஆட்சி வரப்போதா, இல்லை எதிர்கட்சியாக இருக்கிற ஆட்சி வரப்போதா, எதுவும் தெரில. நீங்கள் யார் ஓட்டு போட போகிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பூத்துக்கு போகும்போது பந்தல் போட்டு எல்லாம் அந்த சீட்டு வச்சுருப்பாங்க தெரியுங்களா, எல்லா கட்சிக்காரங்களும் அதை பண்ணுவாங்க. பெரிய கட்சிங்க எல்லாமே நிறைய கூட்டமாக நிற்பாங்க. நம்ம அதை பார்க்கும்போதே தெரியும், அதை பார்க்கும்போதே தோணும், என்னடா இவ்வளோ கூட்டம் நிற்குது, அப்போ இந்த கட்சி தான் ஜெயிக்குமோ அப்படின்ற மாதிரி தோணும். அதனால் நீங்கள் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியான இதில் உங்களால் என்ன ஹெல்ப் அவங்களுக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு வாங்க. ஓட்டு போட்டோம் வீட்டுக்கு வந்தோன்னு இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த எலெக்ஷனை ஒரு திருவிழா மாதிரியும் நம்ம நினைக்கிற கட்சி வரணும் அப்படின்றதுக்காகவும் இல்லை இருக்கிற கட்சி நிலைக்கணுன்றதுக்காகவும் அந்த கட்சிக்காக என்ன நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணுவோம். அது டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், இல்லை புதுசாக வந்திருக்க டிவிகேவாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன கட்சிக்கு ஓட்டு போடணும்னு தோன்றும் அந்த கட்சிக்கு போடுங்க. நோட்டாக்கு போடாதீங்க, ஓட்டு போடாமலே இருக்காதீங்க. நான் சொன்ன இளநீ கடை தான் இங்கே. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நான் வரும்போது 15 ரூபா 20 ரூபா விற்றுனாங்க. அதுக்கப்புறம் 30 ரூபா ஆச்சு, இப்போ 45 ரூபா ஆயிடுச்சு. கூல்ட்ரிங்ஸே அந்த ரேட்டு விற்கிது, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. போயிட்டு ஒரு இளநீ சாப்பிட்டு வருவோம், கொஞ்சம் ஹீட்டு கம்மியாகும் அப்போ தான். ஓகே, பெரம்பலூர் கரெக்டாக பாதி தூரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 250 கிலோமீட்டர் வந்திருக்கோம். நம்ம பெட்ரோல் போட்டு 240 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இந்த 2 பாயிண்ட் தான் காட்டுது. டேங்கை ஃபில் பண்ணிவிடுவோம். நம்ம 6வது டோல்கிட்ட வந்துட்டோம், சமயபுரம் டோல். சமயபுரம் 300 கிலோமீட்டர், 5 மணி நேரம் வந்திருக்கும். இன்னும் 220 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. 220 230 கிலோமீட்டர் வரும். இன்னும் ஒரு 4 மணி நேரம் கணக்கு வச்சுக்கலாம். அப்போ மேக்ஸிமம் 1.5-2 போயிடும் வீட்டுக்கு. இந்த ரோடு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால தான் மேப்பு ஆன் பண்ணுறேன். இப்போ இங்கே ஒரு சின்ன சர்வீஸ் ரோடு திரும்ப தெரியுதா, இந்த சர்வீஸ் ரோட்டில் நம்ம லெஃப்ட் எடுத்து போகணும். இது சடனாக வரும்போது நிறைய வாட்டி பார்க்காம ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க நிறைய பேர். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் எடுத்து சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு ரைட் எடுக்கணும், பிரிட்ஜுக்கு கீழே.
இங்கேருந்து திண்டுக்கல் 96 கிலோமீட்டர் வருது. அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரும் நம்மளுக்கு. நம்ம இப்போ மேலே போனோமா கீழே போனோமா தெரியலையே. ஃபஸ்ட்டு இந்த பிரிட்ஜை கட்டிகிட்டு இருந்தாங்க, அப்போ கீழே போயிட்டு தான் போவோம். இப்போ இது மேலேயே விட்டுட்டு இருக்காங்க ரோடு. திண்டுக்கல் லெஃப்ட்டு. நம்ம மணப்பாறை கிட்ட வந்திருக்கோம். இன்னும் சாப்பிட்லங்க, சாப்பாடு எடுக்கல. டீ சாப்பிட்டோம், இளநீ வேறு குடிச்சிட்டோம். வயிறு அதே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. போகிற வழியில் எதனா கூழ் எதனா இருந்து எதனா குடிக்கும். லிமிட்டாக சாப்பிட்றது நல்லது. மணப்பாறை திண்டுக்கல் இன்னும் 60 கிலோமீட்டர் இங்கே இருக்குது. 7வது டோல் பிளாஸா. நம்ம டெய்லி சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு இருந்து திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி வரும்போது மைண்டை ஃப்ரெஷ் ஆகுது. எம்டி ரோடு, 2 பக்கமும் ஹில்ஸு, எந்த டிராஃபிக்கும் இல்லை, எந்த பொல்யூஷனும் இல்லை. நல்லா இருக்குது இது போகிறது. இந்த மாதிரி இதுக்காக தான் பைக்கில் வர்றது. இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு. பஸ்லலாம் வந்தோன்னா ஏறி படுத்தோமா, நம்ம ஸ்டாப் வந்தது அங்கே வந்து இறங்கணுமா, அவ்வளோதான் அப்படின்னு இருக்கோம். பைக்லனா ஒரு மூமெண்ட்டையும் நம்ம ரசிச்சுட்டே போகலாம். இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் திண்டுக்கல். திண்டுக்கல் வந்துட்டோம். நம்ம சிட்டி உள்ள போல் பைபாஸ்லேயே அவுட்டர்லேயே போகிறோம். அது உள்ளே போனால் சிட்டி, இது நம்ம பைபாஸ்லேயே போயிடுறோம். டைம் பார்த்திங்கன்னா 10:45 ஆகுது. ஸ்ட்ரைட்டாக போன மாதிரி லெஃப்ட்டு திண்டுக்கல் சிட்டி உள்ள போகிறது, ரைட்டில் தேனி, வத்தலக்குண்டு, பெரியகுளம், தேனி. போன டைம் வரும்போது என் ஷைன் பைக் எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தேன். அதை எவ்வளோ தூரம் ஓடிட்டு வர முடியாதுன்ட்டு எங்களோட பேக்கஸ் வண்டி திண்டுக்கலுக்கு வந்தது. பேக் பண்ணி ஏற்றி விட்டு இங்கே திண்டுக்கல்லேருந்து ஓட்டிகிட்டு போனேன். இந்த வண்டியில் ஃபுல்லாக வந்திருக்கோம். சென்னையிலேருந்து தேனிக்கு போகிறோம். நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னா அங்கேருந்து எதனா ஒரு இடத்துக்கு போயிட்டு சுற்றி பார்க்குறது வர்றது அந்த மாதிரி தான் இருப்பேன். நல்ல வேலை ரொம்ப தூரம் கழித்து ஒரு கூழ் கடை. காலைல இன்னும் சாப்பிட்லங்க. நான் காலைல இளநீ குடித்தோமா, அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை, பசியே எடுக்கலை. சரி அதான் போகிற வழியில் எத்தனை கூழ் இருந்தால் குடிக்கலான்னு பார்த்தா ஒரு கடை கூட இல்லை எங்கேயுமே. இங்கே ஒரு காட்டு இருக்குது, பாட்டி கடை. அவங்ககிட்ட போய்ட்டு கூழ் குடிச்சிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் வந்துட்டுருக்குன்னு. அவங்க எதனா செஞ்சு வைப்பாங்க, நம்ம சாப்பிட்டு அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். வண்டி கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஒன்றா ஒரு நிலையில் பார்த்து கொஞ்சம் நேரம் விட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் எடுப்போம். நல்லா இருந்தது கூழ். 25 ரூபா தான். இங்கே கம்பங்கூழ் தான் கிடைக்கும் அதிகமாக. கேழ்வரகு அதிகமாக கிடைக்காது, கம்பங்கூழ் அதிகமாக கிடைக்கும். நிறைய இடத்துல கம்பங்கூழ் தான் வச்சுருப்பாங்க. கம்பு விளைச்சல் அதிகம். இங்கே ஃபுல்லாக மலையில் தான் போயிட்டுருக்கோம். அது பாருங்கள் எவ்வளோ டவுன் பாருங்கள். அது கீழே அந்த மரமே நம்ம லெவலுக்கு இருக்குது, நம்ம இந்த ரோடு லெவலுக்கு இருக்குது மரம். அப்போ இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக டவுனாக இறங்குதான். தேனி இன்னும் 32 கிலோமீட்டர். இந்த ரைட் எடுத்தோம்னா நம்ம கொடைக்கானல் 52 கிலோமீட்டர். இங்கேருந்து 52 கிலோமீட்டர் கொடைக்கானல். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். தேனி 32 கிலோமீட்டர். அங்கேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் நம்மளுக்கு. மொத்தம் 60 கிலோமீட்டர் நம்ம போவோம். சுற்றி எல்லாம் ஒரு 50-100 கிலோமீட்டரில் தான் சரௌண்டிங். அந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது எல்லாமே. நம்ம ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு எங்கன்னா ஒரு இடத்துக்கு போவோம். மூணாறு இல்லைன்னா மேகமலை, ஏதாவது ஒன்று பார்ப்போம். 2 இடத்துல நான் ஒன்று. இதில் போனால் 13 கிலோமீட்டர் வைகை டேம். இந்த பக்கத்துலேருந்து வரவங்களுக்கு இது பக்கம். நம்ம தேனி தாண்டி போகிறதுனால நம்ம தேனி போய் போகிறது தான். கும்பகரை ஃபால்ஸ் இங்கே பெரியகுளத்தில் இருக்குது. கும்பகரை பெரியகுளத்துலேருந்து ரைட்டில் போகணும் ரோடு. நானே இது வரைக்கும் அதுக்கு போனதில்லை. அது நாள் போகணும். அடுத்த வாட்டி வரும்போது ஏதாவது ஒரு பிளான் வச்சு இந்த ஃபங்க்ஷன்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக வர டைம் போகிறோம்னா ஒரு வாரம் தங்கி சுற்றிடலாம். ஒரு வாரமே பத்தாது. பார்க்குற இடம் அவ்வளோ இருக்குது, பார்க்க வேண்டிய இடம். 2வது பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. சரி பேட்டரி மாற்றலாம். இந்த இடம் அல்டிமேட்டாக இருக்குது.
சரி அப்படியே நிறுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் எங்கே போகலாம். ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபோன் வர வருது. ஓகே கிளம்பலாமா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வீட்டுக்கு போயிடுவோம். நிற்க முடியலங்க, ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல. ஹெல்மெட்டு, ஷூவு, க்ளவுஸு, ரைடிங் ஜாக்கெட்டு, அப்பா கொஞ்சோண்டு நிலையில் இருந்தது. அங்கே நின்று மூவ் ஆயிடுச்சுன்னா அந்த அனலே தெரில, வெயில் தெரில, சில்லுன்னு இருக்குது. ஐயோ அங்கே பாருங்க, அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு கோவில் வச்சு பூசாரி பெல்லு எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோமா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா. தோட்டத்துக்கு நடுவில் ஒரு அரச மரம், இந்த அரச மரத்துக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு கோவில், என்ன சாமின்னு தெரில. அங்கே பசங்களோட வந்து ஃபேமிலியாக நின்று கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ஐயர். எவ்வளோ பெரிய மரம், அழகாக இருக்குங்க. அது நடுவில், தோட்டத்துக்கு நடுவில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இது என்ன செடின்னு தெரில, சூப்பராக இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது. கீரையா எதுனா என்னன்னு தெரியலையா அது. இதில் நேராக போனால் சின்ன மண்ணு இருக்குது. இந்த இட்லி கடை படத்துல ஒரு கோவில் வரும் இல்லையா, இது திருவிழா இல்லை, இது கடை வெட்டு, இந்த கோயில் தான். இங்கே ஒரு பழக்கடை இருக்குது, இங்கே வாங்கிட்டு அப்படியே போயிடுவோம். தேங்க்யூ. ஊருக்குள்ளே போகிறப்போ எல்லாம் ஒரு மாதிரி பார்க்க போகிறாங்க நம்மளை. யாரும் பேய் மாரி வராங்க, ஃபுல் பிளாக்கில் எதுவும் ஒரு திரிசாக இருக்கிறானேன்னு பார்க்க போகிறாங்க. ஊருக்கு வந்துட்டோம். அதான் என்ட்ரன்ஸு, ஊரோட என்ட்ரன்ஸு. தேவாரம் பேருக்கு ஏற்ற மாதிரி தேவர் சிலையை வச்சுட்டாங்க. இது உள்ள ஒரு தேட்டர் இருக்குது, ஒர்க்கிங் இல்லை. அதுவும் ஒரு 2-3 படத்தில் வந்திருக்கு. வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக. சொந்தமாக வீடு இல்லைன்னு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்கேன். வாடகை வீடு எல்லாமே டெம்ப்ரரி. அட்ரஸ் இருந்தாலும் அதில் நம்மளோடது இல்லை. இது பெருசாக இல்லாமல் இருக்கலாம், லக்ஸரி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது என்னோட கனவு. ஒரு நாள் நம்ம வீடு எப்படி இருக்குன்ட்டு மனசில் மட்டும்தான் கனவு கட்டணும். ஆனால் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன். இந்த வீட்டில் சுவர் மட்டும் இல்லை, என்னோடய போராட்டமும் இருக்குது, எங்கள் அப்பா அம்மாவோட நம்பிக்கையும் இருக்குது. கஷ்டம்தான் இந்த வீடு கட்டினது, ஆனால் இந்த கஷ்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொந்தமாக வீடு இல்லைன்னு கஷ்டப்பட்டவனுக்கு தான் தெரியும் இதோட வேல்யூ என்னன்னு. இந்த வீடு என்னோடய அட்ரஸ்க்காக மட்டும் இல்லை, என்னோடய ஐடென்டிட்டிக்காக. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டேன். காலைல 4 மணிக்கு இருக்கணும், கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா ஃபோட்டோ எங்கள் வீடு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்து நம்ம நாளைக்கு எங்கன்னா போகலாம்னு பார்க்குறேன். பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.